ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு May 19th May 2024 எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருமே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆகியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்டேட் ஆகிருக்கும். இன்கேஸ் ஃபோட்டோ அப்டேட் ஆகலைனாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் கலர் ஜெராக்ஸ் போட்டாலும் சரி, இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மறக்காமல் நீங்கள் ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி கார்டு எடுத்துக்கோங்க. யூனிவர்சிட்டி சைடில் உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க, அந்த ஐடி கார்டை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கு இந்த ரெண்டு விஷயங்களும் ரொம்ப முக்கியம். இன்கேஸ் என்கிட்ட ஹால் டிக்கெட் இருக்குது, என்கிட்ட ஐடி கார்டு இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் ஸ்லிப்னு வெப்சைட்டில் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு ஃபோட்டோ எதுவும் அவைலபிளாக இருக்காது. ஸோ நீங்கள் ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ ஃபோட்டோ இருக்க ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ இல்லை, என்கிட்ட ஐடி கார்டும் இல்லை, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபை எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையுமே ஹால் டிக்கெட் அண்ட் ஐடி கார்டு இருக்கும். இது ரெண்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி திங்ஸ். ஸோ ஸ்டேஷ்னரி திங்ஸையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நாளே நீங்கள் ப்ரிப்பராக வச்சுக்கோங்க. ஸோ பால் பாயிண்ட் பென் வந்து ரெடியாக வாங்கி வச்சுக்கோங்க. ரெண்டு வச்சுக்கோங்க. ப்ளூ பிளாக் வந்து மறக்காமல் எடுத்துக்கோங்க. அதே போல் ஸ்டிக் பென் வந்து நீங்கள் ப்ரௌன் வயலட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பென், பென்சில், எரேசர், ஸ்கேல், இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேஷ்னரி திங்ஸ் என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி நாளே வந்து உங்கள் ஹால் டிக்கெட், ஐடி கார்டு, ஸ்டேஷ்னரி திங்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரிப்பராக வச்சுக்கோங்க. மார்னிங் எக்ஸாமுக்கு போகும்போது எதையுமே தேடாமல் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் சென்டரை பிஃபோர் 30 minutes முன்னாடி நீங்கள் ரீச் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த ஸ்கூலில் போட்டிருக்காங்களோ இல்லை காலேஜில் போட்டிருக்காங்களோ அங்கே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட ஹால் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் போகிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். எக்ஸாம் 9:30 இருக்குன்னா நீங்கள் 9:20 ஹால்குள்ளே வந்து போயிருங்க. ஸோ ஹால்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து OMR ஷீட் வந்து ஃபில் பண்ணுங்கள். OMR ஷீட்டை ஃபில் பண்ணுறதுக்கே ஒரு 10 minutes ஆகும். ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் ஷேடிங்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் சப்ஜெக்ட் கோட், உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை கரெக்டாக வந்து ஷேட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ OMR ஷீட் ஃப்ரண்ட் பேஜ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ட்ரெஸ் கோடில் பெருசாக சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுவீங்களோ சேம் அதே ட்ரெஸ் கோட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேர்ள்ஸ் வந்து சுடி, சாரி ரெண்டில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் போட்டுக்கலாம். டிஷர்ட் வந்து காலர் இருக்க டிஷர்ட்டாக போட்டுக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஷர்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரெஸ் கோட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமானது பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர். எந்த எக்ஸாமுக்கு கால்குலேட்டர் தேவையோ அதுக்கு மட்டும்தான் அலோ பண்ணுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் வாட்டர் பாட்டில் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் மணி, மொபைல் எல்லாமே கொண்டு போவீங்க, அதை சேஃபாக வச்சுக்கிறது உங்கள் பொறுப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறீங்க. ஸோ அங்கே இருக்க இன்விஜிலேட்டர் கிட்ட உங்கள் பர்ஸ், மொபைல் எல்லாமே வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு நீங்கள் சேஃபாக வந்து வச்சுக்கோங்க. வெளியிலே வந்து வச்சுட்டு போயிடாதீங்க. உங்கள் பேகு, பர்ஸு, மொபைல் எல்லாமே வெளியில் ஹாலுக்கு வெளியில் வச்சுட்டு போனீங்கன்னா அது காணா போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பொருட்கள் எல்லாமே வந்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ எல்லாமே நீங்கள் மறக்காமல் கொண்டு போயிருங்க. பேப்பர் எதுவும் கொண்டு போக தேவையில்லை. அவங்களே வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ஸ் வந்து தந்துருவாங்க. அடிஷ்னல் எதுவும் தரமாட்டாங்க. அவங்க கொடுக்குற பேப்பருக்குள்ள தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.